ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மஹா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் நல்லா தெரியணுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸி தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடுவீங்க, ஒவ்வொரு சென்டென்ஸாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. இங்கே பாருங்களேன், இங்கே நான் 5 சென்டென்ஸில் இருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த டென்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஓகே இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் வருஷம் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகே, நம்ம இங்கே WH கொஸ்டின் வச்சு கேள்வி கேட்டிருக்கோம். எங்கே? அப்போ இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். ஓகேங்களா? வேர், எங்கேனா வேர். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் நம்ம எதை பேசணும்? ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கும். ஒரு ஆக்ஷன் எந்த காலத்தில் நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப் தான். இப்போ நீ சப்ஜெக்டாக வரும்போது அதோட ஆக்சிலரி வேர்ப் என்ன அப்படின்னா ஆர். ஓகே, யாரை பற்றி பேசுகிறோம்? நீனா யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன? போய் கொண்டிருக்கிறாய். போகிறதுக்கு என்ன சொல்லுங்க? இங்கிலீஷில் கோ, அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். கோயிங். சேர்ந்து பேசலாமா? வேர் ஆர் யூ கோயிங்? நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்களேன். நான் கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். நான் கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். நம்ம பேச்சுலக்கில் இப்படி தான் பேசுவோம். இது எப்படி பேசலாம்? நான் ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரி வேர்ப் பண்ண, ஏன்னா அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசணும். ஓகேங்களா? ஆம் தான் அதோட ஆக்சிலரி வேர்ப். எல்லாருக்குமே தெரியுங்க, பேசிக் கான்செப்ட் தான். பட் இது கூட ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ இது ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ஓகேங்களாங்க? இந்த வீடியோ ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஆம். ஓகே, என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறேன்? போய் கொண்டிருக்கிறேன். கோயிங் எங்கே? கோவிலுக்கு, ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேசணும். டு டெம்பிள். ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள். ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள். நான் கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸும் செகண்ட் சென்டென்ஸும் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேர் ஆர் யூ கோயிங்? ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள். ஈஸியாக புரியுதா? ஓகேங்க, இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட். வேர் ஆர் யூ கோயிங்? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. நான் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன். எப்படி பேசுவீங்க? ஏதாவது நீங்கள் பேசுங்க. சிறு துளி தான் பெருவெள்ளம். சின்ன சின்ன சென்ஸ் பேச ஆரம்பித்தா தான் பெரிய சென்ஸை நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்களேன். நீங்கள் என்னை பார்த்து கேட்குறீங்க, நீ கோவிலுக்காக போயிட்டுருக்க? நீ கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறாயா அல்லது நீ கோவிலுக்கு போகிறையா? இதை நீங்கள் எப்படி என்கிட்ட கேட்பீங்க? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆர் யூ கோயிங் டு டெம்பிள்? ஆர் யூ கோயிங் டு டெம்பிள்? ஆர் யூ கோயிங் டு டெம்பிள்? நீ கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறாயா? நல்லா கவனிங்களேன். இங்கே யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வருதுனால ஆர் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்ப் வச்சு தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஓகேங்களா? ஆர் யூ கோயிங் டு டெம்பிள்? பேசுங்க பக்கம். ஆர் யூ கோயிங் டு டெம்பிள்? நீ கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறாயா? ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிருச்சா? ஓகே, உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. நீ பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறாயா? இதனை எப்படி பேசலாம்? உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்களேன். நான் கோவிலுக்கு போய் கொண்டிருக்கவில்லை. நான் கோவிலுக்கு போய் கொண்டிருக்கவில்லை. எப்படி பேசுவீங்க? இதை ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள். நம்ம இங்கே நெகட்டிவாக பேசுகிறதுனால இந்த ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இல்லை, போய் கொண்டிருக்கவில்லை. பேசலாமா? ஐ ஆம் நாட் going to temple. நான் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப பேசிக் மட்டும்தான். இந்த வீடியோ ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரக்சர் வச்சு மேக் பண்ணி நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய சென்டென்ஸ் என்ன பண்ண முடியும்? இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஈஸியாக நிறைய சென்டென்ஸை பேச ஆரம்பிக்க முடியும். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஐ ஆம் நாட் கோயிங் டு டெம்பிள். நான் கோவிலுக்கு போய் கொண்டிருக்கவில்லை. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். Where are you going? I am going to temple. Are you going to temple? I am not going to temple.
இந்த மாதிரி நீங்களா என்ன பண்ணுங்கள், நிறைய சென்டென்ஸ் உருவாக்கி பேசுங்க. சப்ஜெக்டை மாற்றுங்க, வேர்பை மாற்றுங்க. நீங்கள் சப்ஜெக்டை மாற்றி பேசும்போது அதோடு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி வேர்பையும் நீங்கள் மாற்றி தான் பேசணும். பாருங்களேன், ஐ சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா ஆம் தான் அதோட ஆக்சிலரி வேர்ப். அதே மாதிரி யூ சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரி வேர்ப் ஆர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்களேன். நீ கோவிலுக்கு போய் கொண்டிருக்கவில்லையா? நெகட்டிவாக கேள்வி கேட்குறோம். என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்கே பாருங்களேன், ஆரண்ட். இந்த ஆரண்ட் இதை நம்ம ஆர் நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? ஆரண்ட் யூ கோயிங் டு டெம்பிள்? நீ கோவிலுக்கு போய் கொண்டிருக்கவில்லையா? இப்போ நல்லா கவனிங்களேன், இங்கே நம்ம பாசிட்டிவாக கேள்வி கேட்டிருக்கோம், இங்கே நம்ம நெகட்டிவாக கேள்வி கேட்டிருக்கோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? சூப்பர், கரெக்டுங்க. இங்கே நம்ம பாசிட்டிவாக கேட்குறதுனால யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு முன்னாடி ஆர் அப்படிங்கிற அந்த ஆக்சிலரி வேர்பு மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம். ஆர் யூ கோயிங் டு டெம்பிள்? தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இந்த பாசிட்டிவாக கேள்வி கேட்கும்போது ஆர் அப்படிங்கிற அந்த ஆக்சிலரி வேர்பை வச்சு மட்டும் நம்ம கேள்வி கேட்டால் போதும். போய் கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ கோயிங் டு டெம்பிள்? இதுவே நம்ம நெகட்டிவாக கேட்குறோம், நீ கோவிலுக்கு போய் கொண்டிருக்கவில்லையா? ஸோ இப்படி நம்ம நெகட்டிவாக கேள்வி கேட்கும்போது இந்த ஆர் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் நாட் ஆட் பண்ணி தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா இல்லையா, ஒரு செயலை செய்து கொண்டிருக்கவில்லையா அப்படின்னு நம்ம கேட்க வரோம். ஸோ அதனால் ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் நாட் மட்டும் ஆட் பண்ணி பேசுகிறோம். இந்த ஆர், ஆம், இஸ் இதெல்லாம் பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்மளுடைய நிலைமையை பற்றி பேசுகிறோம், நம்மளுடைய ஸ்டேட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம பி வேர்ப் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுவே ஒரு ஆக்ஷனை தொடர்ச்சியாக செய்கிறோமா அப்படிங்கிறத பேச வரும்போது அந்த இடத்துல அந்த ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? ஹெல்பிங் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப் எப்படின்னாலும் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், இது உங்களுக்கான ஹோம்ஒர்க், உங்களுக்கான டெஸ்ட். நீங்கள் தான் என்ன பண்ணணும், உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன சப்ஜெக்ட் வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து பாருங்களேன், யார் வந்து கொண்டிருக்கிறார்கள்? இதை நம்ம பேச்சு வழக்கில் யார் வந்துட்டு இருக்காங்க கேட்போம். பார்த்தீங்களா எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா மாணவர்கள் நம்ம ப்ளூரலாக பேசியிருக்கோம். ஓகேங்களா? பன்மையாக பேசியிருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பேசியிருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம இங்கே அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, யார் வந்து கொண்டிருக்கிறார்கள்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். யார் அப்படின்னா ஹூ. ஓகே, இங்கே நம்ம ப்ளூரலாக பேசியிருக்கோம், அப்படின்னா ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் தான் பேசணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வந்து கொண்டிருக்கிறார்கள். வரதுக்கு என்ன சொல்லுங்கள்? ஷ்லாக் கம், அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுங்க. ஹூ ஆர் கம்மிங்? யார் வந்துட்டு இருக்காங்க? தட்ஸ் ஆல். ரொம்ப பேசிக் தான், ஒன்லி ஃபார் பிகினர்ஸ் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ ஒன்லி ஃபார் பிகினர்ஸ்க்காக மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, யார் வந்துட்டு இருக்காங்க? ஹூ ஆர் கம்மிங், ஹூ ஆர் கம்மிங். ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன், மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ப்ளூரல், அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ப்ளூரல். இந்த இடத்துல எந்த ஆக்சிலரி வெர்ப் வரும்? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங். மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்களா? எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். இங்கே இருக்கிற ஆக்சிலரி வெர்ப் அப்படி முன்னாடி தூக்கி போட்டு பேசுங்க. ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங். மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? நெக்ஸ்ட் ஒன். மாணவர்கள் வந்து கொண்டிருக்கவில்லையா? கேள்வியாக கேட்டிருக்கோம், நெகட்டிவாக கேட்டிருக்கோம். என்ன பண்ணணும்? கரெக்டுங்க, aren't. That's all. Aren't students coming? மாணவர்கள் வந்து கொண்டிருக்கவில்லையா? இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கவில்லை, மாணவர்கள் வந்து கொண்டிருக்கவில்லை. இது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் அப்படியே தூக்கி முன்னாடி போட்டு பேசுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் aren't coming. மாணவர்கள் வந்து கொண்டிருக்கவில்லை. இந்த மாதிரி நீங்களாக நிறைய சென்டென்ஸை உருவாக்கி உங்களால் பேச முடியுங்க.
உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிச்சா? எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா இது ரொம்ப ஈஸி தாங்க, எல்லாராலையுமே ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். ஓகே, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எனக்கு காமெண்ட்டில் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக 3 ஃபைல் இருக்குங்க. ஃபியூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன சப்ஜெக்ட் வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து நான் இங்கே 4 சென்டென்ஸில் இருக்கேன். இங்கே ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். அவன் விளையாண்டுருக்கிறான். எப்படி பேசலாம்? அதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். யாரை பற்றி பேசுகிறோம்? அவன். அவன்னா ஹீ. ஹீ சப்ஜெக்டாக வச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும் இஸ் அப்படின்னு தான் பேசணும். ஹீஸ் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறான்? விளையாடி கொண்டிருக்கிறான். விளையாடி கொண்டிருக்கிறான். ப்ளே அப்படிங்கிறது விளையாடுறது. ஐஎன்ஜி அப்படிங்கிறது அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான். ஓகேங்களா? ஹீஸ் பிளைங். அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். நெக்ஸ்ட் பாருங்களேன், அவன் என்ன விளையாடிட்டு இருக்கிறான்? எப்படி கேள்வியாக கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்கே என்ன அப்படிங்கிற WH கொஸ்டின் வச்சு கேட்குறோம். ஓகேங்களா? அதனால் வாட் அப்படிங்கிற இந்த WH கொஸ்டினை வச்சு தான் கேள்வி கேட்கணும். வாட் இஸ் ஹீ பிளைங்? வாட் இஸ் ஹீ பிளைங்? அவன் என்ன விளையாடி கொண்டிருக்கிறான்? அதுக்கு ஆன்சர் பாருங்களேன், அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். எல்லாருக்குமே தெரியும். he is playing cricket. இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸாக நீங்கள் உருவாக்கி பேசுங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறானா? கேள்வியாக கேட்குறோம். எப்படி கேட்கலாம்? பாசிட்டிவாக கேள்வி கேட்குறோம். சிம்பிள் தாங்க. இஸ் he playing cricket? அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறானா? இஸ் ஹீ பிளேயிங் கிரிக்கெட்? இப்போ இதுவே இந்த இடத்துல நம்ம நெகட்டிவாக கேள்வி கேட்கணும். எப்படி கேட்கலாம்? இஸ்ன்ட் ஹீ பிளேயிங் கிரிக்கெட்? அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லையா? தட்ஸ் ஆல். இப்போ நம்ம நெகட்டிவாக ஆன்சர் பண்ணுறோம். அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை. எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஹீ இஸ்ன்ட் பிளேயிங் கிரிக்கெட். அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை. இந்த மாதிரி நீங்களாக நிறைய சென்டென்ஸ் உருவாக்கி பேசலாங்க. அவன் எங்கே கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான்? அவன் யாருடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான்? இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பேசலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியுதா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட், ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்கணும், அதை வச்சு எப்படி கேள்வி கேட்கணும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை எனக்கு காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட், இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.